ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு எப்படி பஞ்சு போல் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லாமல் தோசை, ஊத்தாப்பம், குழி பணியாரம் இது எல்லாமே செய்யலாம். சூப்பராக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே ரேஷன் அரிசி இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இட்லியும் தோசையும் சரியாக வராது. நான் சொல்கிற முறையில் அரைச்சி பாருங்கள், இட்லி நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 7 டம்ளர் அளவு நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரேஷன் அரிசியில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் போகணுன்னா நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வைக்கும் போதே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். இது நல்லா உருட்டு உளுந்தாக இருக்கணும். அப்போ தான் மாவு நமக்கு நிறைய பொங்கி வரும். இப்போது உளுந்தையும் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் உளுந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது எப்போவும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கோங்க. நிறைய ஊற்றக்கூடாது. ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கிரைண்டர் சூடாகாது, மாவும் சூடாகாது. மாவு நல்லா நிறைய பொங்கி வரும். அதனால் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப் சேர்த்து உளுந்து அரைச்சிக்கோங்க. இப்போ உளுந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ அதே கிரைண்டரில் அரிசியும் 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது அரிசியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இதுவும் ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ அரிசியும் அரைச்சாச்சு. இப்போது கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதே அரிசி மாவுலேயே உளுந்து மாவையும் சேர்த்து நான் கிரைண்டர்லேயே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போது நம்ம லாஸ்ட்டாக கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போது இட்லி பிளேட்டில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு நல்லா தடவிட்டு இட்லி மாவு இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம். எப்போவும் இட்லி ஊற்றி தட்டில் வைக்கும் போது இட்லி குண்டானில் அந்த தண்ணி கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நீங்கள் இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். அப்போ தான் இட்லி நமக்கு சாஃப்டாக சூப்பராக நல்லா பந்து போல் வரும். பாருங்கள், இட்லி வேகிறதுக்கு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சாஃப்டான இட்லி நமக்கு வந்திருக்கு. வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாவில் தோசை ஊற்றியிருக்கேன் பாருங்கள். தோசையும் சூப்பராக வரும். இதே மாவில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். தோசை ஹார்டாக இருக்காது. நம்ம பச்சரிசியும் எதுவும் சேர்க்க தேவையில்ல. வெறும் புழுங்கல் அரிசி மட்டும் வச்சு செஞ்சால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.